தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. அதற்காக சேலத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், சேலத்தில் மொத்தம் எத்தனை வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து உங்களுடைய தகவல்கள். அதாவது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 4 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம் வடக்கு, மேற்கு, தெற்கு, வீரபாண்டி, ஏற்காடு, ஓமலூர் ஆகிய 6 தொகுதிகளுக்கும் சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியில் ஒரு மையமும், மேட்டூர் மற்றும் கெங்கவல்லி பகுதிகளுக்கு ஒரு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நீங்கள் இந்த காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கலாம். தற்போது வாக்குப்பதிவு மையங்களுக்காக முழு அளவில் தயார் செய்யப்பட்டுள்ளது. தற்போது முகவர்கள் அமரும் இடம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை பதிவு செய்யும் இடங்கள் தற்போது முழு அளவில் தயார் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த முதல் வரிசையில் முகவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாக்குப்பதிவின் போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு கோணங்களையும் கண்காணிக்க மிகப்பெரிய திரைகள் அமைக்கப்பட்டு முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 90.8% வாக்குகள் பதிவாயிருக்கு. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த வாக்கு எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு துவங்கி இருக்கிறது. முதலில் 8 மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. இந்த தபால் ஓட்டுகளை தொடர்ந்து 8:30 மணிக்கு வாக்கு எண்ணும் வாக்குப்பதிவு துவங்க இருக்கு. மகேஷ், ரியாஸ், வாக்கு எண்ணும் மையங்களில் முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் தகவல்கள் உள்ளதா? நிச்சயமா மகேஷ், அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாக சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் இந்த வாக்குப்பதிவு மையங்கள் வாக்கு எண்ணும் மையங்களை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக்கு பிறகு அவர் முகவர்கள் அதாவது செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை எதுவும் எடுத்து செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பென்சில், பேனா மற்றும் பேப்பர் ஆகியவற்றுமே உள்ளே அனுமதிக்கப்பட உள்ளனர். கடுமையான சோதனைக்கு பின்பு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தற்போது இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் துணை ராணுவத்தினர் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 24 மணி நேரம் கண்காணிக்கும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மகேஷ், அது மட்டும் இல்லாமல் இந்த முகவர்கள் உள்ளே வரும்போது கூச்சல் குழப்பம் இல்லாமல் மிக அமைதியாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு இந்த வாக்குப்பதிவு எண்ணும் போது பல்வேறு கோணங்களில் கேமராக்கள் அமைக்கப்பட்டு அந்த வாக்கு எண்ணும் பதிவுகளை மிகப்பெரிய திரையில காண்பிப்பதற்கான முழு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு துறை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தற்போது இந்த பொறியியல் கல்லூரியில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சேலம் மாவட்ட பகுதியில் 4 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 4 மையங்களில் மேட்டூர் தொகுதி மிக பரட்டமான தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் இரட்டிப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் மேட்டூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மேச்சேரி காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி நடைபெறுவது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி மற்றும் சங்ககிரிக்கான வாக்குப்பதிவு சங்ககிரியில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முழுவீச்சு தயார் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த பேரிகார்ட் அமைக்கப்பட்டு முகவர்கள் ஒரு வரிசையிலும் பத்திரிகையாளர்கள் ஒரு வரிசையிலும் தொடர்ந்து கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு டேபிள், அதாவது 14 டேபிள்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுற்றுக்கு 14 டேபிள்கள் அமைக்கப்பட்டு இந்த 14 சுற்றுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதாவது இந்த சுற்றுகளை கண்காணிக்க தேர்தல் மேற்பார்வையாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டிருப்பாங்க. மகேஷ், உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.